குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 5 வகையான உரங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்ன 5 வகையான உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காய்கறி செடியில் அன்றாடமாக நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சு ஒரு 5 வகையான ஃபர்டிலைசர்ஸ், ரொம்ப முக்கியமான ஃபர்டிலைசர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய காய்கள் கிடைக்கும், அதே மாதிரி ஈல்டிங்கும் நல்லா இருக்கும், காய்கள் நல்ல சுவையாக இருக்கும், அதே மாதிரி நிறைய காய்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்க ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தோல் தான். ஸோ நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற வெங்காயத்தோலை வந்துட்டு எடுத்து நல்லா அந்த தோலை தண்ணியில் சேகரித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம அந்த தோலோட அந்த தண்ணி இருக்குது பாருங்கள், அதையும் சேகரித்து வச்சுக்கலாம். சேகரிச்சுட்டு ஒரு 2 நாள் நிழல் பாங்க நேரத்தில் இந்த தண்ணியை டைட்டாக மூடி வச்சுருங்க. மூடி வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா கொசு போய் முட்டையிட்டுரும், இல்லைன்னா புழு வந்துடும், அப்புறம் நீங்கள் ஃபர்டிலைசர் செய்யறதே வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா தண்ணி ஊற்றி அந்த வெங்காய தோலோடையே சேகரித்து வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சிடலாம். 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காய தோலில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிட்டுருக்கோம். இதை பாருங்கள். இப்போ இந்த வெங்காய தோலை ஒன்று நீங்கள் வேறு ஏதாவது செடியில் போட்டு விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட கம்போஸ்ட் பின் இருந்தால் கம்போஸ்ட் பின்னில் போட்டுடலாம். அப்படி இல்லையா நீங்கள் டஸ்ட்பின்லேயும் போட்டுடலாம். ஸோ வெங்காயத்தோல் இனிமேல்ட்டு வேஸ்ட்டு தான். அது கம்போஸ்ட் பின்னில் போட்டால் மக்கும், அவ்வளோதானே தவிர இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதை 1 லிட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 5 மடங்கு தண்ணி கலந்து காய்கள் பூ விடுற டைமில் கொடுக்குற ஃபர்டிலைசர். இந்த வெங்காயத்தோலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்ரஜன், பொட்டாசியம், சல்ஃபர், கார்பன், அயன், மெக்னீஷியம், மேங்கனீஸு, பாஸ்பரஸ் சத்து இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோன்னா, நிறைய பூக்களை வர வைக்கிறது எல்லாமே காய்களாக மாத்திரோடைய வேலை இந்த வெங்காயத்தோலோட வேலை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, செகண்ட் ஃபர்டிலைசராக டீ வேஸ்ட்டு தான் எடுத்துருக்கேன். டீ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃபுல்லாக தண்ணி சேகரிச்சுக்கோங்க. சேகரிச்சுட்டு இப்போ 2 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான டீ தூளும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டீ போட்டுட்டு அந்த திப்பி இருக்கும் பாருங்கள், அந்த திப்பியை ஒரு வாட்டி அலசிட்டு அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நாள் மறுபடியும் ஒரு நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க. டைட்டாக மூடி வைக்கணும். எது நீங்கள் ஃபர்டிலைசர் செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக டைட்டாக மூடி வைக்கணும். ஸோ அதை இப்போ நம்ம 1 லிட்டர் இதை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா 3 மடங்கு தண்ணி கலந்தாலே போதும். நல்லா டைல்யூட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா விதமான காய்கறி செடி, அதாவது இலைகள் மட்டுமே நல்லா பெருசாக வர காய்கறி செடியில் ஹெர்ப்ஸில் கொடுக்கலாம். இப்போ நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ தூளில் அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோன்னா, புதிய இலைகளை வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ நான் இப்போ கருவேப்பிலைக்கு, அப்புறம் மருதாணி செடிக்கு, அதுக்கு அடுத்தது நம்ம கொத்தமல்லி, முருங்கைக்கீரை, வெத்தலை, இந்த மாதிரி வெறும் இலைகள் மட்டும் பெருசாக வர செடிங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இலைகள் நல்லா பெருசாக வரும். அதில் நைட்ரஜன் சத்து நிறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த ஃபர்டிலைசர் நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஓடு. இந்த முட்டை ஓடு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேக வச்ச முட்டை ஓடு தான் இருக்கணும். நம்ம வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த முட்டை ஓடோட அந்த தண்ணியை சேகரித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க. 1 நாளுக்கு அப்புறம் ஒரு 2 மடங்கு, இப்போ நீங்கள் 1 மடங்கு இதை ரெடி பண்ணுறீங்கன்னா 2 பங்கு தண்ணி கலந்து நீங்கள் எல்லா விதமான தக்காளி செடிக்கு நீங்கள் இதை கொடுத்துட்டு வரலாம். தக்காளி பூ பூக்கிற நேரத்தில் இந்த முட்டை ஓடு கரைசல் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி செடி பூ விட்டு காய் விற்கிற நேரத்தில் இந்த முட்டை தண்ணியை நீங்கள் கொடுத்து விட்டுறணும்.
அப்படி கொடுக்கும்போது என்னாகும், வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா தக்காளி எல்லாமே பெருசு பெருசாக வைக்கும். அதே மாதிரி தக்காளியில் வந்துட்டு இந்த அழுகுனதெல்லாம் வராது. ஸோ ரூட்லேருந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கிறனால தக்காளியும் நல்லா ஆரோக்கியமாக வரும், பெருசாகவும் இருக்கும். அதுக்கடுத்தது இந்த ஓடு வந்து சும்மா நீங்கள் இப்படி மேலே போட்டு விட்டிங்கன்னா ரெயில் பூச்சிலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு அதோட தோலில் உராஞ்சு இனிமேல் பூச்சி தோலில் இருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மொட்டை ஓடு வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்தது நான் சேர்த்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசராக எப்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க பொருள் வந்து கஞ்சி தண்ணி தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கஞ்சி தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுட்டு ஒரு 2 நாள் நிழல் பாங்கின இடத்துல வச்சு விட்டுருங்க. 2 நாளைக்கு அப்புறம் அது நல்லா புளிச்சிட்ட பிறகு எப்சம் சால்ட் வந்துட்டு ஒரு 1.5 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பி ஒரு 1/2 hour விட்டால் போதும். விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மடங்கு தண்ணி கலந்து நல்லா எல்லா விதமான செடிக்கும் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இலை மேலே, அப்படி இலை மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை வேர் வழியாகவும் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறி செடியில் இலைகள் வந்து மஞ்சத்தன்மையாக வரும் இல்லைங்களா, அந்த பிரச்சனையெல்லாம் க்யூர் ஆகி அதே மாதிரி ரூட்டோட க்ரோத்தும் வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் எதுக்கெல்லாம் கொடுக்கலாம், நாற்றுக்கு கொடுக்கலாம், அப்புறம் கருவேப்பிலை செடிக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், பச்சை மிளகா செடிக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக கொடுக்கலாம், கத்திரிக்காய்க்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்சம் சால்ட் ஃபர்டிலைசரை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் மட்டும் இல்லாமல் இலை வழியாகவும் கொடுக்கலாம், வேர் வழியாகவும் கொடுக்கலாம், எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி தூள் ஃபர்டிலைசர் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃபுல்லாக தண்ணி சேகரிச்சுக்கோங்க. தண்ணி சேகரிச்சுட்டு 2 டீஸ்பூன் காஃபி தூள், இன்ஸ்டன்ட் காஃபி தூளாகவும் இருக்கலாம், இல்லை ஃபில்டர் காஃபி நீங்கள் எடுத்த டிகாக்ஷன் எடுத்து மீதி திப்பி இருக்கிற காஃபி தூளாகவும் இருக்கலாம். எடுத்து தண்ணியில் சேகரிச்சுட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 1 நாள் நிழல் பாங்கின இடத்துல வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் இப்போ பூ பூக்கிற டைமில் இருக்கிற செடிக்கு நீங்கள் கொடுக்கணும். இப்போ அவரைக்காய் செடியில் வந்துட்டு நிறைய பூக்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு காய்களாக மாறுறதுக்காக நான் இந்த காஃபி தூள் ஃபர்டிலைசரை கொடுக்குறேன். ஒரே ஒரு மக்கு கொடுத்தா நல்ல காய்கள் வந்துட்டு பூ பூக்கிற டைமில் கொடுக்கணும். இந்த காஃபி தூளில் வந்துட்டு பொட்டாசியம் சத்து நிறையா இருக்குது. ஸோ காய் வர டைமில் நம்ம வந்து பூ வைக்கிற டைம்லேயே இந்த ஃபர்டிலைசர் நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த பூக்கள் எல்லாமே காய்களாக மாறும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், காஃபி தூளில் வந்துட்டு மண்புழு இருக்குது இல்லைங்களா, அந்த மண்புழுங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல உணவுங்க. ஸோ அந்த காஃபி தூள் வந்து அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு 1 மக்கு இல்லை 1.5 மக்கு நீங்கள் தாராளமாக உங்களோட பூ பூக்கிற செடிக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே பூக்களாக பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 5 ஃபர்டிலைசர்ஸையும் கண்டிப்பாக நம்ம வேண்டான்னு தூக்கி போகிற பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ண ஃபர்டிலைசர்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்துட்டு நீங்களே எதிர்பார்க்கறதை விட நிறைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபர்டிலைசர்லாம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வெங்காயத்தூள் கொடுக்குறீங்க அப்படின்னா 2 நாள் கழித்து நீங்கள் வந்து காஃபி தூள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 நாள் கழித்து டீ தூள் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபர்டிலைசரை வந்து கண்டிப்பாக ஈவினிங் டைமில் தான் கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெகுலராக கொடுத்து பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம், தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், பிளான்ட்ஸு, ஃபர்டிலைசர்ஸ், க்ரோ பேக்ஸு, அப்புறம் வந்துட்டு பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும், ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.